இப்போ நீங்க போரூர்ல உங்க வீட்ல இருந்து கிளம்புறீங்கன்னு வச்சுப்போம். கையில இருக்கிற மொபைல்ல ஒரே ஒரு முறை டேப் பண்றீங்க. நேரா மெட்ரோல ஏறி சரியா 40 நிமிஷத்துல டைடல் பார்க்ல இருக்கிற உங்க ஆபீஸ்ல போய் உட்கார்றீங்க. ம் ஆமா. அது மட்டும் இல்லாம மாச கடைசியில உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எக்ஸ்ட்ராவா ஒரு 4500 ரூபாய் மிச்சமாயிருக்கு. பாத்தீங்கன்னா இது ஏதோ ஒரு கற்பனை உலகத்துல நடக்கிற விஷயம் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. நாம இப்போ ஏப்ரல் 2026ல இருக்கோம். இதுதான் இன்னைக்கு சென்னையோட நிதர்சனமான உண்மை. இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பேச போறோம். அதாவது இதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. பல வருஷமா நம்ம டிராஃபிக்ல மாட்டி ஹாரன் சத்தத்திலே காதெல்லாம் அடைச்சு போய் கிடந்தோம் இல்லையா? நமக்கு இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய ஆஸ்வாசனம் தான் சொல்லணும். அதேதான். அதனால தான் இன்னைக்கு இந்த தலைப்ப நம்ம ஆழமான அலசலுக்கு எடுத்துக்கிட்டோம். கேட்பாளராகிய உங்கள இந்த ஆழமான அலசலுக்கு நான் ரொம்ப உற்சாகத்தோட வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2. ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட். ஆமா. இத பத்தி டாப் 10 சென்னை இன்சைடர்ஸ் கட்டுரைகள், அப்புறம் விக்கிபீடியா தரவுகள், அதோட சென்னை மெட்ரோவோட அதிகாரப்பூர்வ மேப், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு அலச போறோம். உங்களுக்கான ஒரு விஷயம் என்னன்னா, இது ஏதோ எந்தெந்த ஸ்டேஷன் எங்கெங்க வருதுன்னு வாசிக்கிற ஒரு நியூஸ் புல்லட்டின் கிடையாது. ஆமா, அது போர் அடிச்சிடும். எக்ஸாக்ட்லி. இந்த 2026ல புதிய ரூட்கள், சூப்பர் ஆப் பயன்பாடுகள், அப்புறம் சில சீக்ரெட் ஹேக்ஸ் மூலமா உங்க நேரமோ பணமோ எப்படி மிச்சமாக போகுதுங்கிற அந்த லாஜிக்கை நம்ம உடைக்க போறோம். ரொம்ப சரி. இப்போ பொதுவா நம்ம உடம்புல ரத்த நாளங்கள் அடைச்சிக்கிட்டா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும் இல்லையா? ஆமா. அதே மாதிரி தான் பல வருஷமா சென்னையோட பழைய ரோடுகளும் பாலங்களும் டிராஃபிக்ல அடைச்சிக்கிட்டு சிட்டியே ஒரு ஹார்ட் அட்டாக் நிலைமையில தான் இருந்துச்சு. இந்த ஃபேஸ் 2 திட்டத்தை அந்த அடைப்பையெல்லாம் சரி செய்யற ஒரு 118 கிலோமீட்டர் பைபாஸ் சர்ஜரின்னு தான் நான் பார்ப்பேன். 118.9 கிலோமீட்டர். அதை முழுசா சொல்லிடணும். ஏன்னா அந்த 0.9 கிலோமீட்டர் கூட கட்டமைப்புல ரொம்ப முக்கியம். ஆனா இந்த 118 கிலோமீட்டருங்கிறது வெறும் நம்பரா பார்க்காம அதோட பிரம்மாண்டத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இத ஒரு உதாரணத்தோட சொல்லணும்னா, சொல்லுங்க. அதாவது சென்னையில இருந்து பாண்டிச்சேரி போற தூரத்தை சிட்டிக்குள்ளேயே, அதுவும் பாதி பூமிக்கு அடியிலயும் பாதி அந்தரத்துலயும் கட்டியிருக்காங்க. இது நிஜமாவே எப்படி சாத்தியமாச்சு? அதுதான் இதுல இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் மேஜிக்னு சொல்லணும். மொத்தமா 3 புது வழித்தடங்கள் வருது. 128 புது ஸ்டேஷன்கள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 42.6 கிலோமீட்டர் பாதை பூமிக்கு அடியில, அதாவது சுரங்க பாதையா போகுது. ஓ, அவ்ளோ தூரம் அண்டர் கிரவுண்டா? ஆமா. மீதி 76.3 கிலோமீட்டர் மேல உயர்த்தப்பட்ட பாதையா போகுது. இது சும்மா ஒரு ஊரை இன்னொரு ஊரோட இணைக்கிற வேலை இல்ல. ஒரு சிட்டியோட முழு புவியலையும் மாத்தி அமைக்கிற வேலை. ஆனா இது 2028ல தானே முழுசா முடியும்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. நாம இப்ப 2026ல இருக்கோம். இந்த நிமிஷத்துல எந்த அளவுக்கு வேலை முடிஞ்சிருக்கு, மக்கள் பயன்பாட்டுக்கு இப்ப என்ன வந்திருக்கு? ஏன்னா மேப்பை பார்த்தா நெட்வொர்க் ரொம்ப பெருசா இருக்கே. கரெக்ட். இந்த திட்டம் முழுசா 2028ல முடியுங்கிறது உண்மைதான். ஆனா 4வது வழித்தடத்துல, அதாவது லைன் 4ல பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரைக்கும் இருக்கிற பகுதி இப்ப முழுமையா மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு. வாவ், சூப்பர். ஆமா, இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இந்த குறிப்பிட்ட ரூட் இப்போ ஓப்பனா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். இருங்க, நான் கெஸ் பண்றேன். மவுண்ட் பூந்தமல்லி ரோட் டிராஃபிக், அதாவது டிஎல்எஃப் சைபர் சிட்டி பக்கத்துல போறதுக்கே முன்னாடியெல்லாம் நம்ம பயப்படணும். அதுக்காகவே இப்போ இது பெரிய ரிலீஃப்னு சொல்றீங்களா? அதேதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டிஎல்எஃப்ல வேலை செய்யற ஐடி ஊழியர்கள், அப்புறம் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு அவசரமா போற நோயாளிகள், ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாம் தினமும் அந்த ஒற்றை ரோட்ல எவ்வளோ நேரம் டிராஃபிக்ல நின்னுருப்பாங்க? மணிக்கணக்குல நிப்பாங்க. இப்போ அவங்களோட தினசரி பயண நேரம் நேர் பாதியா குறைஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம போரூர்ல இருந்து வடபழனி இணைப்புக்கான டெஸ்ட் ரன்களும் முடிஞ்சிருச்சு. சோ மேற்கு சென்னையில இருந்து தியாகராய நகர் சென்ட்ரல் ரயில் நிலையம்னு சிட்டியோட மைய பகுதிக்கு வருது இனிமே ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்போ 4வது வழித்தடத்தோட பாதி வேலை முடிஞ்சிருச்சு. சூப்பர். சரி, இந்த 4வது வழித்தடத்தை பத்தி பேசும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? நான் இந்த டாப் 10 சென்னை ஆர்டிகிள் படிக்கும்போது இத ஆரஞ்சு லைன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா நேத்து நைட் நான் விக்கிபீடியா மேப் எடுத்து பார்த்தா அதுல ஏதோ மஞ்சள் லைன் அப்படின்னு இருக்கு. ரைட். இந்த ஆர்டிகிள் தப்பா இல்ல விக்கிபீடியா அப்டேட் ஆகலையா? இந்த முரண்பாடு ஏன் வருதுன்னு எனக்கு புரியல. இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. சொல்லப்போனா ரெண்டுமே அவங்கவங்க காலகட்டத்துல சரிதான். ஆனா பாத்தீங்கன்னா தற்போதைய அதிகாரப்பூர்வ நிறம் மஞ்சள் தான். விக்கிபீடியா தான் கரெக்டான மேப்பை காட்டுது. அது எப்படி ஒரு வழித்தடத்துக்கு 2 கலர் இருக்க முடியும்? இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய அரசியல் இருக்கா என்ன?
அரசியல்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு பெரிய எப்படி சொல்றது அதிகாரப்பூர்வ குழப்பம்னு சொல்லலாம். 2025ஆம் வருஷத்துல மெட்ரோ நிர்வாகம் இந்த வழித்தடத்தோட நிறத்தை அதிகாரப்பூர்வமா ஆரஞ்சில இருந்து மஞ்சளுக்கு மாத்துனாங்க. ஓ, மாத்திட்டாங்களா? ஆமா, இதனால நிறைய பிராண்டிங் வேலைகள், சைன்போர்ட் பெயிண்டிங், கமிட்டி மீட்டிங்னு எல்லாம் பாதியிலே நின்னு பெரிய கன்ஃபியூஷன் ஆனது ஒரு தனி கதை. ஓஹோ, அப்போ கமிட்டி போட்டு கலரை மாத்திருக்காங்க. சரி, ஓகே. இந்த மஞ்சள் வழித்தடம் எந்தெந்த பகுதிகளை இணைக்குது இப்போ? இது கலங்கரை விளக்கம், அதாவது லைட் ஹவுஸ்ல தொடங்கி பூந்தமல்லி பைபாஸ் வரைக்கும் 26.1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகுது. ஓகே. இதுல ஒரு 10 கிலோமீட்டர் சுரங்கப்பாதையாவும் மீதி 16 கிலோமீட்டர் உயர்த்தப்பட்ட பாதையாவும் இருக்கு. ஆனா இதோட உண்மையான பிளான் இது மட்டும் கிடையாது. இதோட நிக்க போறது இல்லையா? இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்களா என்ன? ஆமா, இந்த மஞ்சள் வழித்தடம் எதிர்காலத்துல பரந்தூர் புதிய விமான நிலையம் வரைக்கும் 2 கட்டமா நீட்டிக்கப்பட இருக்கு. இதற்கான விரிவான திட்டறிக்கை, அதாவது டிபிஆர மாநில அரசு ஏற்கனவே அப்ரூவ் பண்ணிடுச்சு. வாவ், பரந்தூர் வரைக்குமா? ஆமா, இப்போ அது மத்திய அரசோட அனுமதிக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப லாஜிக்கலான மூவ். ஏன்னா புது ஏர்போர்ட் பரந்தூர்ல வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுமே அங்க எப்படி போறதுங்கிற கவலை எல்லாருக்கும் வந்துடுச்சு. அப்போ இந்த மஞ்சள் லைன் தான் ஒட்டுமொத்த கிழக்கு மேற்கு சென்னைக்கான ஒரு முதுகெலும்பா இருக்க போகுது. எந்த சந்தேகமும் இல்ல. சரி, ஈஸ்ட் வெஸ்ட் பிரச்சனை ஒரு வழியா சால்வ் ஆயிடுச்சு. ஆனா சென்னையில நிஜமான டிராஃபிக் எமன் எங்க இருக்கான்னு கேட்டா எல்லாரும் கை காட்டுற ஒரே இடம் OMR தான். ஐடி காரிடோர். ஆமா, அந்த வடக்கு தெற்கு கனெக்டிவிட்டிக்கு இந்த ஃபேஸ் 2 என்ன பண்ணுது? அந்த எலிஃபண்ட் இந்த ரூம்க்கு வருவோம், அதாவது OMR டிராஃபிக். இதை கையாளுறதுக்கு தான் ஃபேஸ் 2ல 2 மாபெரும் வடக்கு தெற்கு வழித்தடங்களை உருவாக்கியிருக்காங்க. ஓகே, 2 ரூட்டா? ஆமா, ஒன்னு ஊதா வழித்தடம், அதாவது பர்பிள் லைன், இன்னொன்னு சிவப்பு வழித்தடம், அதாவது ரெட் லைன். முதல்ல ஊதா வழித்தடம் பத்தி பேசுவோம். நான் மேப்பை பார்த்தப்போ இது மாதவரம் பால் பண்ணையில இருந்து ஆரம்பிச்சு நேரா சிறுசேரி சிப்காட் 2 வரைக்கும் போகுது. மொத்த நீளம் 45.8 கிலோமீட்டர். ஆமா, இது கிட்டத்தட்ட சிட்டியோட ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு அப்படி நேரா போற மாதிரி இருக்கு. கரெக்ட். இது மாதவரம், பெரம்பூர், கீழ்ப்பாக்கம், ஆயிரம் விளக்கு, மயிலாப்பூர், அடையாறு, தரமணி வழியா போய் கடைசியா இந்த OMR ஐடி காரிடார அடையுது. இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. என்னது அது? இந்த ரூட்ல சிட்டிக்குள்ள வரப்போ 28 ஸ்டேஷன்கள் பூமிக்கு அடியில இருக்கு. அப்புறம் OMRக்குள்ள நுழையும் போது 20 ஸ்டேஷன்கள் மேல உயர்த்தப்பட்ட பாதையா மாறுது. ஓ, பாதி அண்டர் கிரவுண்ட் பாதி எலிவேட்டடு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சோழிங்கந்தகளூர் சிக்னல்ல நிக்கிறதுக்கே ஒரு தனி பொறுமை வேணும். இப்போ அந்த OMR மக்களுக்கான தீர்வு எந்த கட்டத்துல இருக்கு? உங்களுக்கு, அதாவது கேக்குற எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கு. தரமணி முதல் சிறுசேரி சிப்காட் வரையிலான OMR பகுதியோட கட்டுமான பணிகள் இப்போ 90% முடிஞ்சிடுச்சு. வாவ், 90%? அது மட்டும் இல்லாம வர்ற ஜூன் 2026ல தரமணிக்கும் பெருங்குடிக்கும் இடையில டெஸ்ட் ரன் நடக்க போகுது. வாட், ஜூன் மாசமே டெஸ்ட் ரன்னா? இது நிஜமாவே ஐடி காரிடார் மக்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் தான். சரி, அடுத்ததா அந்த சிவப்பு வழித்தடம், அதாவது லைன் 5. இதுவும் மாதவரம் பால் பண்ணையில தொடங்கி சோழிங்கநல்லூர் வரைக்கும் வருது. கிட்டத்தட்ட 47 கிலோமீட்டர் தூரம். ஆமா, இது கொளத்தூர், அண்ணாநகர், கோயம்பேடு, ஆலந்தூர், மேடவாக்கம் வழியா போய் சோழிங்கநல்லூரை அடையுது. ஆனா இந்த சிவப்பு வழித்தடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிச்சாகணும். இதிலிருந்து ஒரு பிரான்ச் லைன் பிரியுது. பிரான்ச் லைனா? இதுக்கு முன்னாடி சென்னை மெட்ரோல அப்படி ஒன்னும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அது என்ன பிரான்ச் லைன்? அதுதான் லைன் 5B. அதாவது கோயம்பேட்டுல இருந்து பட்டாபுரம் வரைக்கும் ஒரு புதிய கிளை வழித்தடம் வரப்போகுது. இதுக்கான டிபிஆரும் இப்போ அப்ரூவ் ஆயிடுச்சு. இருங்க, கோயம்பேடு டு பட்டாபுரம். ஏன் திடீர்னு இந்த பிரான்ச் லைன் தேவைப்படுது? இதனால என்ன லாபம்? இங்கதான் மெட்ரோ பிளானர்ஸோட அந்த தொலைநோக்கு பார்வை தெரியுது. ஒரு சிட்டி வளரும்போது அது ஒரே நேர்கோட்ல வளராது இல்லையா? ஆமா, எல்லா பக்கமும் விரியும். கரெக்ட். புறநகர் பகுதிகள், அதாவது சபர்ப்ஸ், வேகமா வளரும். மக்கள் அதிகமா அங்க குடிபோக ஆரம்பிப்பாங்க. நாளைக்கு பட்டாபுரம் மாதிரி ஏரியாக்கள்ல இருந்து லட்சக்கணக்கான மக்கள் சிட்டிக்குள்ள வர நினைக்கும் போது அவங்கள மெயின் லைன்ல இணைக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரான்ச் லைன்ஸ் ரொம்ப அவசியம். ஓஹோ, லாஜிக்கலா இருக்கு. டிராஃபிக் அந்த இடத்துல ஒரு சோக் பாயிண்டா மாறாம தடுக்க இதுதான் ஒரே வழி. இப்போ நல்லா புரியுது. அதாவது நாளைக்கு வரப்போற டிராஃபிக்க இன்னைக்கே பிளான் பண்ணி சிட்டி விரிவடைறதுக்கு ஏத்த மாதிரி நரம்புகளை பிரிச்சு விடுறாங்க. ரொம்ப ஸ்மார்ட். இதுல எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சொல்லுங்க. முன்னாடி எல்லாம் OMRல இருந்து அண்ணாநகர் போகணும்னா அப்படியே வண்டியை எடுத்துக்கிட்டு மத்திய கைலாஷ் வந்து அப்புறம் கிண்டியை தாண்டி, அப்பப்பா, அது ஒரு சின்ன ட்ரிப் போற மாதிரி இருக்கும்.
ஆனா இப்போ நீங்க சொன்ன அந்த இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷன்ஸ் கான்செப்ட்னால சிட்டியை சுருங்கிடுச்சுன்னு தோணுது. எக்ஸாக்ட்லி. இந்த ஃபேஸ் 2 திட்டத்தோட முதுகெலும்பே இந்த இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷன்கள் தான். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் இன்டர்சேஞ்ச். அங்க நீங்க ஊதா வழித்தடத்திலையும் ஏறிக்கலாம், சிவப்பு வழித்தடத்திலையும் ஏறிக்கலாம். ஓ, ரெண்டுமே அங்க கிராஸ் ஆகுதா? ஆமா, ஒருத்தர் ஓஎம்ஆர்ல இருந்து ஏறி சோழிங்கநல்லூர்ல வண்டியை மாத்தி ஈஸியா மேடவாக்கம் அல்லது போரூர் போயிட முடியும். இதனால ஆட்டோ புடிச்சு பஸ் மாறி டிராஃபிக்ல நின்னு போற அந்த கனெக்டிவிட்டி இடைவெளியே அப்படியே அழிஞ்சிடுது. சூப்பர். சரி, இப்போ இந்த ஊதா வழித்தடம் சிவப்பு வழித்தடம் ரெண்டுமே ஆரம்பிக்கிற அந்த ஒரு முக்கியமான இடத்த பத்தி பேசியே ஆகணும். மாதவரம். ஆமா, மாதவரம் தான். இதுதான் இப்போ வடசென்னையோட புது போக்குவரத்து மகுடம்னு சொல்றாங்க. ஆனா இங்க நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். நான் மேப்பை ஜூம் பண்ணி பார்த்தப்ப எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. என்ன குழப்பம் சொல்லுங்க. மாதவரத்துல மாதவரம் பால் பண்ணை, அதாவது மில்க் காலனி அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே மாதவரம் பணிமனை, அதாவது டெப்போ அப்படின்னு இன்னொரு ஸ்டேஷன் இருக்கு. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஏரியாவுல பக்கத்துல பக்கத்துல இருக்கு. ரைட். என்னோட கேள்வி என்னன்னா, ஒருவேளை பிளானர்ஸ் ஏதோ தவறுதலா ஒரே இடத்துல 2 ஸ்டேஷனை கட்டிட்டாங்களா, இல்ல இது பயணிகளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தாதா? இது ரொம்ப கூர்மையான கேள்வி. யாரா இருந்தாலும் மேப்பை பார்க்கும்போது அப்படி தோணும், ஏன் பக்கத்துல பக்கத்துல 2 ஸ்டேஷன் அப்படின்னு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய லாஜிக் இருக்கு. லாஜிக் இருக்கா? ஆமா, இது குழப்பம் கிடையாது. இது ஒரு மாஸ்டர் கிளாஸ் உள்கட்டமைப்பு பிளானிங். அப்படியா? நான் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேனோ? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். 2 ஸ்டேஷனுக்கும் உண்டான வேலைகள் முற்றிலும் வேற. முதல்ல மாதவரம் பால் பண்ணை ஸ்டேஷன். இது ஒரு பிரம்மாண்டமான அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன். பூமிக்கடியில பல அடுக்குகள்ல கட்டப்பட்ட ஒரு இன்டர்சேஞ்ச் ஹப். ஓகே. ஊதா சிவப்புன்னு 2 லைனும் இங்க தான் தொடங்குது. அது மட்டும் இல்லாம இது மாதவரம் புறநகர் பேருந்து நிலையத்தோட, அதாவது எம்ஐபிடியோட நேரடியா இணைக்கப்பட்டிருக்கு. ஓ, அப்போ ஆந்திராவில இருந்தோ இல்ல திருவள்ளூர்ல இருந்தோ பஸ்ல வர்றவங்க வெளியில டிராஃபிக்ல ஆட்டோ தேடாம அப்படியே நேரா பூமிக்கு அடியில போய் மெட்ரோலயே ஏறிக்கலாம். கரெக்ட். அவங்க நேரா ஏறி அடுத்த அரை மணி நேரத்துல ஐடி காரிடார்லயோ இல்ல சிட்டியோட மையப்பகுதியிலயோ போய் இறங்கிடலாம். அப்போ அந்த ஸ்டேஷன் வெளியூர் பயணிகளுக்கான ஒரு மிகப்பெரிய நுழைவாயில். சரி, அப்போ அந்த மாதவரம் பணிமனை ஸ்டேஷன் எதுக்கு? பணிமனை ஸ்டேஷனுங்கிறது தரைமட்டத்துல, அதாவது எலிவேட்டடா இருக்கு. இது 120 ஏக்கர்ல பரவி இருக்கிற மெட்ரோவோட மெயின்டெனன்ஸ் டெப்போக்கும் கண்ட்ரோல் ரூமுக்கும் பக்கத்துல இருக்கு. ஓஹோ. இந்த ஸ்டேஷன் முக்கியமா அந்த லோக்கல் ஏரியாவுல இருக்கிற குடியிருப்புகளுக்கும் தொழிற்சாலை ஊழியர்களுக்கும் பயன்படுத்த கட்டப்பட்ட லோக்கல் ஸ்டேஷன். இப்போ புரியுது. அதாவது பால் பண்ணை வெளியூர் ஆட்களுக்கும் கனெக்டிவிட்டிக்கும், பணிமனை லோக்கல் மக்களுக்கும். இந்த லாஜிக் தெரியாம நான் ஏண்டா பக்கத்துல பக்கத்துல இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். இது இன்னொரு விஷயத்தையும் எனக்கு ஞாபகப்படுத்துது. முன்னாடி வடசென்னையில இருந்து அடையார் மாதிரி ஏரியாவுக்கு வரணும்னா குறைஞ்சது 1.5 மணி நேரம் ஆகும். இப்போ இது செயல்பட ஆரம்பிச்சதும் அந்த டைம் வெறும் 35-40 நிமிஷமா குறைய போகுது. இது ஒரு மனிதனோட வாழ்க்கையில மாசத்துக்கு எத்தனை மணி நேரத்தை மிச்சப்படுத்தும் நினைச்சாலே பிரமிப்பா இருக்கு. அந்த மிச்சமாகிற நேரத்தை அவங்க குடும்பத்தோட செலவு பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது உருப்படியா பண்ணலாம். அதுதான் ஒரு நல்ல உள்கட்டமைப்போட வெற்றியே. சரி, இப்போ நெட்வொர்க், மேப், லாஜிக் எல்லாத்தையும் ரொம்ப ஆழமா பார்த்துட்டோம். இந்த அலசலோட அடுத்த பகுதிக்கு, அதாவது இது எப்படி ஸ்மார்ட்டா பயன்படுத்துறது அப்படிங்கிற இடத்துக்கு வருவோம். ஏன்னா இப்போ 2026ல டோக்கன் வாங்குறதுக்காக கவுண்டர்ல கியூல நிக்கிறதெல்லாம் பழங்கதே ஆகிடுச்சு. உங்க ஸ்மார்ட் போன் தான் உங்களுக்கான விஐபி பாஸ். நிச்சயமா. இப்போ 2026ல டிக்கெட் சிஸ்டம் 100% டிஜிட்டல் மயமாயிடுச்சு. இதுல எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூப்பர் டெக்னாலஜி இருக்கு. அது என்ன டெக்னாலஜி? அதுதான் CUMTA. அதாவது சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து குழுமம் அறிமுகப்படுத்தி இருக்கிற சென்னை ஒன் சூப்பர் ஆப். நான் ஒரு விஷயம் கேக்குறேன். ஏற்கனவே மெட்ரோக்குன்னு ஒரு ஆப் இருக்கே, அப்புறம் எதுக்கு புதுசா இந்த சூப்பர் ஆப்? அங்கதான் விஷயமே இருக்கு. பழைய மெட்ரோ ஆப்ல மெட்ரோ டிக்கெட் மட்டும்தான் புக் பண்ண முடியும். ஆனா சென்னை ஒன் அப்படிங்கிறது ஒரு ஒருங்கிணைந்த ஆப். அப்படின்னா? அதாவது மாநகர பேருந்து, மெட்ரோ மற்றும் புறநகர ரயில், இது 3த்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு இதோட பிராக்டிக்கல் யூஸ் அவ்வளவா புரியல. அதாவது நான் இப்போ அண்ணா நகர்ல இருந்து பஸ் ஏறி கோயம்பேடு போய் அங்கிருந்து மெட்ரோல ஏறி OMR போகணும்னா அது எப்படி ஒர்க் ஆகும்? முன்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்க? பஸ்ல ஒரு டிக்கெட் எடுக்கணும், அப்புறம் மெட்ரோல போய் கியூல நின்னு இன்னொரு டிக்கெட் எடுக்கணும். ஆனா இப்போ இந்த சென்னை ஒன் ஆப்ல உங்களோட டெஸ்டினேஷனை போட்டா போதும். ஓகே. அதுவே பஸ்ஸுக்கும் மெட்ரோவுக்கும் சேர்த்து ஒரே ஒரு QR கோடை ஜெனரேட் பண்ணிடும்.
பஸ்ல ஏறி அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணுவீங்க, அப்புறம் மெட்ரோ டர்ன்ஸ்டைல் கேட்ல போய் அதே கியூஆரை காட்டிட்டு உள்ள போயிட்டே இருப்பீங்க. வாவ்! சிங்கிள் QR கோட் ஃபார் எவ்ரிதிங். இது நிஜமாவே ஒரு ரெவல்யூஷன் தான். ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன சிக்கல் தோணுது. பாருங்க, எனக்கு இந்த சூப்பர் ஆப் கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்னோட அப்பா ஊர்ல இருந்து வராருன்னு வச்சுப்போம். ம். அவரு போய் ஆப் டவுன்லோட் பண்ணி ஓடிபி போட்டு பேங்க் அக்கவுண்ட் லிங்க் பண்ணிட்டு இருப்பாரா? கண்டிப்பா அவருக்கு இதெல்லாம் எரிச்சலா இருக்கும். இந்த மாதிரி ஆப் டவுன்லோட் பண்ண விரும்பாத ஆட்களுக்கு ஏதாவது குறுக்கு வழி ஹேக், அதாவது சீக்ரெட் ஹேக் இருக்கா? நீங்க கேட்ட இந்த பிராக்டிக்கல் ப்ராப்ளம்காகவே மெட்ரோ ஒரு அருமையான வாட்ஸ்அப் ஹேக்க வச்சிருக்காங்க. உங்க அப்பாவோ இல்ல யார் வந்தாலும் புதுசா எந்த ஆப்பும் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். அவங்க மொபைல்ல வாட்ஸ்அப் இருந்தா போதும். வாட்ஸ்அப்ல டிக்கெட்டா? எப்படி? +91 8300 8600 இதுதான் அந்த நம்பர். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும். ஒரு சாட் பாட் ஓபன் ஆகும். சூப்பர். அதுல எங்கிருந்து எங்க போகணும்னு செலக்ட் பண்ணிட்டு அங்கேயே ஜிபே அல்லது போன்பே மூலமா பேமெண்ட் பண்ணிடலாம். செகண்ட்ஸ்ல ஒரு QR டிக்கெட் உங்க வாட்ஸ்அப்புக்கே வந்துரும். இது செம்ம சிம்பிளா இருக்கே. அது மட்டும் இல்லாம நீங்க ஆப் யூஸ் பண்ணாலும் சரி, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த டிஜிட்டல் முறையில டிக்கெட் எடுத்தா உங்களுக்கு டிக்கெட் விலையில 20% தள்ளுபடியும் உண்டு. அட, பணமும் மிச்சம். சரி, பணம்னு சொல்லவும் தான் எனக்கு நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல நான் சொன்ன அந்த 4500 ரூபாய் சேமிப்பு ஞாபகம் வருது. நாம நிறைய நேரம் மிச்சமாகறத பத்தி பேசிட்டோம். இப்போ கொஞ்சம் படத்தை பத்தி பேசுவோம். இந்த மெட்ரோ ஃபேஸ் 2 ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தோட மாதாந்திர பட்ஜெட்ல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இத நாம டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணலாம். இப்போ 2026ல ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை தோராயமா 101 ரூபாய் இருக்கும். நீங்க முதல்ல சொன்ன அதே உதாரணத்தை எடுத்துப்போம். ஓகே, அந்த ஐடி ஊழியர். ஆமா, போரூர்ல வசிச்சு டைண்டல் பார்க்ல வேலை செய்யற ஒரு ஐடி ஊழியர். அவர் டெய்லி தன்னோட கார்ல ஆபீஸ் போயிட்டு வராருன்னா பெட்ரோல், டோல் கட்டணம், கார் மெயின்டெனன்ஸ்னு மாசத்துக்கு குறைஞ்சது 7ல இருந்து 8000 ரூபாய் செலவாகும். ஆ, அவன் டிராஃபிக்ல நிக்கும்போது ஆகுற மன உளைச்சல் வேற, அதுக்கு அளவே இல்ல. கண்டிப்பா. இப்போ அவர் மெட்ரோவுக்கு மாறுறாருன்னு வச்சுப்போம். மெட்ரோவோட குறைந்தபட்ச கட்டணம் வெறும் 10 ரூபாய். அதிகபட்ச கட்டணமே 50 ரூபாய் தான். ஓ, அவ்ளோ கம்மி தானா? ஆமா, அதுலயும் நீங்க வாட்ஸ்அப் வழியா எடுத்தா 20% டிஸ்கவுண்ட் போக 40 ரூபாய் தான் வரும். சோ மாசத்துக்கு மெட்ரோ டிக்கெட் செலவு ரொம்ப அதிகபட்சமா கணக்கு போட்டாலும் 3000 ரூபாய் தான் வரும். ஓ, அப்போ அவர் கார்ல போறத விட்டுட்டு மெட்ரோல போனா மாசத்துக்கு 4500 ரூபாய் கேஷா அவரோட பேங்க் அக்கவுண்ட்ல மிச்சமாகுது. வருஷத்துக்குன்னு கணக்கு போட்டா கிட்டத்தட்ட 50000 ரூபாய்க்கு மேல. சரியா சொன்னீங்க. இது இந்தியாவுல இருக்கிற மத்த மெட்ரோ நகரங்களை விட ரொம்பவே குறைவான கட்டணம் தான். ஆனா இதுல எனக்கு ஒரு பிராக்டிக்கலான டவுட் இருக்கு. இப்போ நான் மெட்ரோல போய் இறங்கிட்டேன். அங்கிருந்து என் ஆபீஸ்க்கோ இல்ல வீட்டுக்கோ போற அந்த கடைசி தூரம், அதான் அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி இருக்குல்ல, ஆமா. அங்க நான் ஸ்டேஷன் வெளியில நிக்கிற ஆட்டோக்காரர்கிட்ட பேரம் பேசி அவர் கேக்குற அதிக காசை கொடுத்து ஏமாறணுமா? அந்த மிச்சமான காசு அங்கே போயிடுமே. அதுக்கும் இப்ப முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஃபேஸ் 2ல கட்டப்பட்ட பெரும்பாலான ஸ்டேஷன்களுக்கு வெளியில எலக்ட்ரிக் சைக்கிள் ஹப்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. சைக்கிள்ஸா? ஆமா, நீங்க ஆப் மூலமா சைக்கிளை அன்லாக் பண்ணி கொஞ்சம் தூரம் தான் ஓட்டிட்டு போயிடலாம். அது போக நம்ம யாத்திரி ஆட்டோக்களுக்குன்னு ஸ்டேஷனுக்கு வெளியே தனி மண்டலங்கள் அமைச்சிருக்காங்க. இந்த ஆட்டோக்கள் எல்லாமே சென்னை ஒன் ஆப்போட இணைக்கப்பட்டிருக்கும். ஓ, அப்போ மீட்டர் ரேட் ஃபிக்ஸ்டா இருக்குமா? ஆமா, கட்டடம் ஆப்லயே முன்கூட்டியே நிர்ணயம் செய்யப்பட்டுடும். அதனால பேரம் பேச வேண்டிய அவசியமே இல்ல. யாருக்கும் மனஸ்தாபம் வர வாய்ப்பும் இல்ல. இது நிஜமாவே எல்லா பக்கத்துல இருந்தும் யோசிச்சு கட்டப்பட்ட ஒரு சிஸ்டம்னு இப்போ எனக்கு புரியுது. சரி, நாம இந்த அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ நாம பேசின எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன பொறுத்த வரைக்கும் சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் கிடையாது. வேற என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். நீங்க எங்க வீடு வாடகைக்கு எடுக்கணும், உங்க பட்ஜெட்ல மாசம் எவ்வளோ சேமிக்கணும், உங்க குடும்பத்தோட நீங்க எவ்வளோ நேரம் செலவழிக்கணும், இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிற ஒரு மாபெரும் மாற்றம். இனிமே சிக்னல்ல நின்னுகிட்ட எரிச்சல் படுறதோ மீட்டிங்க்கு லேட் ஆயிடுமோன்னு பயப்படுறதோ நமக்கு தேவையில்லை. நீங்க ரொம்ப அழகா கன்க்ளூட் பண்ணீங்க. ஆனா இந்த அலசலை முடிச்சுக்கிட்டு நாம விடைபெறதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு விஷயத்த நான் கேட்க நினைக்கிறேன். இப்போ இந்த ஆழமான அலசலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்க முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை நான் வைக்கிறேன். என்ன அது? இப்போ இந்த மெட்ரோ நெட்வொர்க் பரந்தூர், ஆவடி, பட்டாபிராம், கிளாம்பாக்கம்னு சிட்டியோட மையத்தை விட்டு ரொம்ப ரொம்ப தூரம் நீண்டுகிட்டே போகுது. அப்போ சென்னை அப்படிங்கிற நகரத்தோட உண்மையான எல்லைகள் விரிவடைஞ்சுக்கிட்டே போகுதா?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னும் ஒரு 10 வருஷத்துல இது சிட்டி, இது புறநகர் அப்படிங்கிற அந்த வித்தியாசமே சுத்தமா இல்லாம போயிடுமா? நிஜமாவே இது மைண்ட பிளாக் பண்ற ஒரு கேள்விதான். சிட்டி சபர்ப்ஸ் எல்லாமே ஒன்னாகி ஒட்டுமொத்தமா ஒரு மெகா ரீஜனா மாறப்போகுதான்னு நம்ம பொறுத்திருந்ததான் பார்க்கணும். ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், ஏதோ அடைச்சு போன பழைய ரத்த நாளமா இருந்த சென்னையோட போக்குவரத்து இப்ப புத்தம் புது பைபாஸ் சர்ஜரி மூலமா ரொம்ப வேகமான தெளிவான ஒரு நரம்பு மண்டலமா உயிர் தெழுந்திருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நாம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஒரு ஆழமான சிந்தனையோடு உங்களை நீங்களே மேலும் சில கேள்விகள் கேட்டுக்க தூண்டி இன்றைய ஆழமான அலசல இதோட நிறைவு செய்யறோம். இதை உங்க நண்பர்கள் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சென்னையோட எதிர்காலம் இதுதான்.